மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரை சேர்ந்த ராஜா ரகுவன்சிங்கிற ஒரு தொழிலதிபர். இவர் சோனம் அப்படிங்கிறவங்கள சில நாட்களுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணியிருக்காரு. இது திருமணம் முடிஞ்ச நிலையில பாத்தீங்கன்னா இவங்க 2 பேரும் ஹனிமூனுக்காக போயிருக்காங்க. இவருக்கு 29 வயதுதான் ஆகுது. 5-6 வயது டிஃபரன்ஸ்ல அவங்க சோனம் இருக்காங்க. இவங்க மேகாலயாவுக்கு ஹனிமூன் போயிருக்காங்க. ஹனிமூன் போகிற டைம்ல ராஜா ரகுவன்சிய சோனம்ங்கிறவங்க நகை எல்லாத்தையுமே போட்டுட்டு வர சொல்லி ரொம்ப வற்புறுத்திருக்காங்க. இவர் கிட்டத்தட்ட 10 லட்சம் மதிப்புள்ள நகையை போட்டுட்டு போயிருக்காரு. போயிட்டு 16 நாள் ஆகியும் எந்த ஒரு தகவலும் கிடைக்காத நிலையில சோனம் ராஜா ரகுவன்சியோட சொந்தக்காரங்க போலீஸ் நிலையத்தை கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. இந்த டைம்ல போலீஸ் விசாரிக்கும் போது இவங்க மே 23ஆம் தேதியை செக் அவுட் பண்ணிட்டு அவங்க தங்கி இந்த ஹோட்டலை விட்டு போயிருக்கிறதா தகவல் தெரியுது. அதாவது 2 பேருமே ஷூட்கேஸோட போயிருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்க எங்க போனாங்கிறது யாருக்குமே தெரியல. இவங்க ஒரு இருசக்கர வாகனத்தையும் வாடகைக்கு எடுத்து ஓட்டியிருக்காங்க. இந்த இருசக்கர வாகனம் ஒரு இடத்துல யாரும் கேட்பாரற்ற நிலையில ஒரு இடத்துல கிடந்திருக்கு. போலீசார் கண்டிப்பா இவங்க டூர் தேனியில வந்ததுனால கண்டிப்பா ஏதாவது கைடன்ஸ் மூலமா தான் வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சர்வீஸ் சென்டர்ல போய் விசாரிக்கும் போது ஒரு கைடு என்ன சொல்லியிருக்காருன்னா அவங்க எங்கிட்ட தான் கேட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் அவங்க என்ன வேண்டாம்னு சொல்லிட்டு வேற ஒருத்தரை கைடா எடுத்துக்கிட்டாங்க. நான் அவங்கள அதுக்கப்புறமா ஒரு நாளைக்கு பார்த்தேன். ரொம்ப ஹார்டான உயரமான மலைப்பாதையில இவங்க போயிட்டு இருந்தாங்க. இவங்க கூட கூட 3 ஆண்கள் உண்டு. இவங்க ஏன் இவ்வளவு ஹார்டான மலைப்பாதையை தேர்ந்தெடுத்து போறாங்கன்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். 4 ஆண்களும் முன்னாடி போயிட்டு இருந்தாங்க. இந்த பெண் பின்னாடி வந்துட்டு இருந்தாங்க. நான் அவங்கள பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஹிந்தியில பேசிட்டு போனாலும் அவங்க என்ன பேசுறாங்க எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. இந்த பைக் அதாவது டூ வீலர் ஒரு இடத்துல சாவியோட இருக்கு. சாவியோட இருந்த உடனே ஒருவேளை இவங்க 2 பேரும் யாரும் கடத்திருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் விசாரணையில் ஈடுபட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த டூ வீலர் இருந்ததுக்கு பக்கத்துல ஒரு பள்ளத்தாக்கு இருக்கு. ஒரு 200 அடி உயரமான பள்ளத்தாக்கு. இந்த பள்ளத்தாக்குல ஒரு ஆண் சடலம் மீட்கப்பட்டிருக்கு. அதுக்கு பக்கத்துல கத்தி ஒரு பெண்ணுக்கான உடைகள் எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது யாருன்னு பார்த்தா ராஜா ரகுவன்சியோட உடல். இது அப்போ சோனம் அப்ப யாரோ கடத்திட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி விசாரிச்சுட்டு இருக்க நிலையில சோனம் ஒரு நாளைக்கு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல சரண்டர் ஆகுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. போலீஸார் அங்க அவங்கள அரெஸ்ட் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா ராஜ் அப்படிங்கிற விசாரணையில என்ன தெரியும் பார்த்தீங்கன்னா ராஜ்னு சொல்லி ஒருத்தவங்களை சோனம் விரும்பி இருக்கிறதாகவும் அவங்க கல்யாணம் பண்ணாததுனால கல்யாணத்துக்கு அப்புறமா தேனியில போய் இவரை கொன்னுட்டு நம்ம 2 பேரும் வாழலாம் அப்படிங்கிற மாதிரியும் பேசுறத சொல்றாங்க. இந்த ராஜ் அப்படிங்கிறவன் நம்ம ராஜா ரகுவன்சியோட உடல் அவங்க பாடியை அஞ்சலி செலுத்தும் வகையில இவர் டெய்லி போய் விசாரிச்சுட்டு வந்திருக்காரு. இந்த கேஸ் எந்த நிலையில இருக்குங்கிற மாதிரி. இந்த பெண்ணுக்கு திருமணம் பிடிக்கல அப்படின்னு சொன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி ஓடி போயிருந்திருக்கலாம். இல்ல கல்யாணத்துக்கு அப்புறம் கூட தேனில போன இடத்துலயாச்சும் ஓடி போயிருந்திருக்கலாம் தெரியாம. பாவம் ஒரு அப்பாவியோட வாழ்க்கையை கெடுத்திருக்காங்க இவங்க. கண்டிப்பா இவங்களுக்கு தக்க தண்டனை கிடைக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க.